என்னும் எழுத்தும். Term 3, Classes 4 and 5, Module 5, all are equal. Day 1 starts with greetings. Fun with reading-la, as usual, reading-a enhance பண்றதுக்காக who is the awesome reader of the day activity conduct பண்ணி reading practice கொடுக்கணும். 1A, practicing rhyming words in the poem The Painter for Class 4. இங்க கொடுக்கப்பட்ட பிக்சரை நாம போர்ட்ல draw பண்ணி What do you see in the picture ன்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணணும். கேன் யூ ட்ரா எனி பிக்சர் லைக் திஸ்ன்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரா பண்ண சொல்லி பிறகு அதை கிளாஸில் டிஸ்பிளே பண்ணி அந்த பிக்சரை பற்றி பேச சொல்லணும். பிறகு நாம we use our hands to draw pictures. Here's a girl who draws using her legs ன்னு சொல்லணும். Class 4 textbook page 93ல கொடுக்கப்பட்ட poem நாம ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணி பிறகு ரிப்பீட் பண்ணணும். போயம்ல இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பிறகு அவங்க டெக்ஸ்ட் புக்ல சர்க்கிள் பண்ண ஹெல்ப் பண்ணணும். 1B, practicing rhyming words, The Dreamer for Class 5. இங்க ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி சில கொஸ்டின்ஸ் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸை அக்செப்ட் பண்ணி Now we shall read a poem on sharingன்னு சொல்லணும். Class 5 textbook page 101ல கொடுக்கப்பட்ட போயமை நாம ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுவாங்க. கிளாஸை 4 டீம்ஸாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு டீமும் ஒரு ஸ்டான்ஸாவை லவுடாக ரீட் பண்ண வைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த வேர்ட்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அந்த வேர்ட்ஸ் சர்க்கிள் பண்ணி பிறகு ஹோல் ஸ்டான்ஸாவை ரீட் பண்ண ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஃபைனலி அவங்க டெக்ஸ்ட் புக் பேஜ் 102ல இருக்கிற எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண நாம ஹெல்ப் பண்ணணும். With this, day 1 comes to an end. Day 2, introducing describing words for classes 4 and 5. நாம டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுத்தது போல ஒரு பிக்சர் ட்ரா பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரைப் பண்ணும்போது ஆர் தி ஐஸ் பிக் ஆர் ஸ்மால்னு கேட்டு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தி ஐஸ் ஆர் ஸ்மால்னு ரெஸ்பாண்ட் பண்ண நாம என்கரேஜ் பண்ணணும். இப்படி மற்ற பார்ட்ஸ் டிஸ்கிரைப் பண்ண இங்க கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இது போல கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இந்த பாக்ஸ்ல கொடுக்கப்பட்ட adjectives and sentences எக்ஸாம்பிள்ஸா யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். 2B, reinforcing adjectives for classes 4 and 5. ஸ்டூடெண்ட்ஸை எனி 3 items like playthings, fruits, animals or birds அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ்ல ட்ரா பண்ண சொல்லணும். இப்ப ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க டிராயிங்கை டிஸ்கிரைப் பண்ண என்கரேஜ் பண்ணணும். Example, it is a ball, it is a big ball, it is a big and round ball, it is a big, round and blue ball. இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை இன்வைட் பண்ணி அவங்க டிராயிங்கை டிஸ்கிரைப் பண்ண நாம என்கரேஜ் பண்ணணும். ஃபைனலி கிளாஸ் 4 டெக்ஸ்ட் புக் பேஜ் 95ல கொடுக்கப்பட்ட adjectives எக்ஸ்பிளைன் பண்ணணும். Thus, day 2 comes to an end. Day 3, 3A, chant time for classes 4 and 5. இந்த சாண்ட்டை கிளாஸ் ரூம் வாலில் டிஸ்பிளே பண்ணிட்டு நாம சாண்ட்டை அப்ரோப்ரியேட் ஆக்ஷனோட சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணணும். செகண்ட் டைம் நாம சாண்ட் சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் சாண்ட்டை ஆக்ஷனோட சொல்ல நாம என்கரேஜ் பண்ணணும். 3B, introducing adverbs for classes 4 and 5. ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிளில் நிற்க வச்சு நாம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆக்ஷன் செய்யணும். டீச்சர் சேஸ் லாஃப் லவுட்லின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ஷன் மட்டும் செய்யணும். சப்போஸ் ஆக்ஷன் வேர்ட் மட்டும் சொன்னா ஆக்ஷன் செய்யக்கூடாது. இப்படி கொடுக்கப்பட்ட ஆக்ஷன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் கொடுக்கணும். கிளாஸ் 5 டெக்ஸ்ட் புக் பேஜ் 81ல கொடுக்கப்பட்ட adverbs நாம எக்ஸ்பிளைன் பண்ணணும். With this, day 3 comes to an end. Day 4, reinforcing adverbs for classes 4 and 5. Tap the board activityக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இங்க கொடுக்கப்பட்ட adverbs நாம போர்ட்ல எழுதி ப்ராக்டிஸ் கொடுக்கணும்.
பவுலில் பிளேஸ் பண்ண ஆக்ஷன் வேர்ட் கார்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒரு கார்டு எடுத்து அந்த கார்டுக்கு அப்ராப்ரியேட் ஆட்வர்பை போர்டில் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பீக்குன்னு ஒரு கார்டு எடுத்தா போர்டில் சாஃப்ட்லிங்கிற வேர்டை பாயிண்ட் பண்ணணும். நாம் ஹவு டு யூ ஸ்பீக்குன்னு கேட்கும்போது ஐ ஸ்பீக் சாஃப்ட்லின்னு அந்த ஸ்டூடெண்ட் சொல்ல நாம் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். 4B reinforcing adjectives for classes 4 and 5. பெல்மனிசம் ஆக்டிவிட்டிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நாம் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸை ஒரு ரோலையும் நேம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு ரோலையும் அரேஞ்ச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ரோலை நிற்க வைக்கணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு கார்டு எடுக்க சொல்லணும். ஐதர் அ நேம் கார்டு ஆர் அ டிஸ்கிரைபிங் வேர்ட் கார்டு. சப்போஸ் சாவர் அப்படிங்கிற கார்டு எடுத்தா அதுக்கு அப்ராப்ரியேட்டான லெமனுங்கிற வேர்டை செலக்ட் பண்ணி திஸ் இஸ் அ sour lemon அப்படின்னு சென்டென்ஸாக சொல்ல என்கரேஜ் பண்ணணும். இது போல் எல்லா வேர்ட்ஸையும் கரெக்டாக மேட்ச் பண்ணுற வரைக்கும் ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும். ஃபைனலி இந்த சென்டென்சஸை அவங்க நோட்புக்கில் எழுத சொல்லணும். Thus, Day 4 comes to an end. Day 5, Practicing Writing for Classes 4 and 5. Class 5 students அவங்க workbook page 62 and Class 4 students அவங்க workbook page 55 ஓப்பன் பண்ண சொல்லணும். இங்கே கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸ், சென்டென்சஸ் அண்ட் பேசேஜை கொடுக்கப்பட்ட ஸ்பேஸில் எழுத நாம் டிக்டேட் பண்ணணும். அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் சென்டென்சஸ் எழுதவும், கிரேட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் பேசேஜ் எழுதவும் நாம் டிக்டேட் பண்ணணும். With this, Module 5 comes to an end. Thank you.